அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கிறது என அண்மையில் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜகவோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என கூட்டணியை வெட்டி விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனியாக கோதாவில் இறங்கியுள்ள நிலையில் அமித்ஷா ஏன் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்தார் என்ற கேள்வி பல தளங்களிலும் எழுப்பப்பட்டது. இதனால் பாஜக தலைமையில்தான் கூட்டணி, அதிமுக வேண்டாம் என ஒற்றை காலில் நிற்கும் அண்ணாமலையை மேலிடம் மதிக்கவில்லை. விரைவில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்படலாம் என 200 ரூபாய்கள் சமூக வலைத்தளங்களில் கதை கட்டின. இந்த நிலையில்தான் அதிமுகவின் 14 முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ, ஒரு திமுக முன்னாள் எம்பி என டெல்லி அழைத்து சென்று தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைத்திருக்கிறார் அண்ணாமலை. உடனே இவர்கள் அனைவருமே முதியவர்கள், எக்ஸ்பைரி ஆனவர்கள் என கிண்டல் அடிக்கின்றனர். அதிமுகவில் உழைத்து உழைத்து டயராய் தேய்ந்தவர்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. காரணம், சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தில் அப்படி ஒரு செய்தியே இல்லை. ஆகவே நன்றாக நக்கலடிக்கட்டும், இன்னும் காலம் இருக்கிறது. இப்போதைய அதிமுகவின் நிலை பரிதாபம்தான். கூட்டணிக்கு யாரும் வராத நிலையில் தண்ணீர் கேன் போடும் பையனிடம் கூட 2 சீட் தருகிறோம் என பேரம் பேசுவதாக செய்திகள் வருகின்றன. எனவே தேர்தல் நெருங்க நெருங்க சிட்டிங் எம்எல்ஏக்களே அதிமுகவுக்கு குழி பறிக்கப் போவது நிச்சயம். இது வெறும் முன்னோட்டம்தான். அதிமுகவுக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என இதை குறித்து கூட அமித்ஷா மறைமுகமாக சொல்லி இருக்கலாம். சிறுபான்மை ஓட்டுக்கு ஆசைப்பட்டு பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கையை இழந்த எடப்பாடி பழனிசாமி சீரழிய போவது உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு. எல்லோருக்கும் ஏன் திமுக கூட்டணியிலிருந்து நாளைக்கு யாரும் வரக்கூடாது என்ன இருக்கு? எல்லோருக்கும் திறந்திருக்கு. அடிப்படை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க திமுக கூட்டணியிலிருந்து ஏன் வரக்கூடாதுன்றீங்கல்ல? திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமித்ஷாஜி சொல்றதை பார்த்தா நீங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன்னா, இன்க்ளூடிங் திமுக, அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பிஜேபியோ எதிர்த்து அவங்க வெளியில போல. அவங்க சொல்றது கருத்து வேறுபாடு இருக்கிறது. மாநில தலைவர் உங்களுடைய அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால்தான் அவங்க வெளியில போனதா வெளிப்படையாகவே அவங்க பேசினது. நீங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இதை ஏற்றுக்கொள்றவர்கள் யார் வேணுமானாலும் வரலாம்னு தான் சொன்னாங்க. அது அதிமுகவுக்கு பொருந்துமே. அடிப்படை அவங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு திமுக ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. ஸோ நேச்சுரலாக திமுக வர முடியாது. இது ஒரு காமன் சென்சிக்கல் ஆன்சர். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிக்கலி இரு துருவங்களாக இருக்கிறோம். அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அவர்கள் வரப்போவதும் இல்லை. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான். மற்றபடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம யாருக்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நீங்கள் வாங்க. அந்தந்த கட்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எது நல்லது அதையும் பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல் வளர்ச்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறாங்க. தேர்ந்து அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கு. இதை தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அலையன்ஸ் எப்படி இருக்கும், கூட்டணி எப்படி இருக்கும், எந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எந்த கட்சிகள் இருக்கும், அது வருகின்ற கால சூழ்நிலை நம்ம சொல்கிறோம். நீங்கள் பிப்ரவரி ஆரம்ப காலத்தில் இருக்கு, முதல் வாரத்தில் இருக்கின்றோம், நேரம் காலம் இருக்கு. நான் கன்சிஸ்டண்டாக மாநில தலைவராக நம்முடைய தலைவர்கள் அனைவரும் நேற்று அமித்ஷாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு வரணும். இதுதான் அடிப்படை.